வாங்க 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 வந்துட்டிங்களா? இந்தியாவோட மேட்ச் வந்துருச்சு. அப்புறம் ரிவ்யூஸ் வரப்போகுது. இங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலில் தான் முடியுமோன்னு எனக்கு தோணுது. இல்லை அப்போ இல்லை, திரும்ப ஜூன் ஜூலையில் வந்து இந்தியா இங்கிலாந்து மேட்ச்சு. அது வரைக்கும் இதுக்கப்புறம் கிரிக்கெட் கண்டினியூவாக கிரிக்கெட் இருக்க போகுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் கல்கட்டாவில் ரன்மழை பொழிய போதா, ஃபஸ்ட்டு T20 மேட்ச் ஆட போகிறாங்க, இந்தியா ஜெயிக்க போகிறாங்களா, ட்ரீம் லெவலில் நம்ம யாரை எடுக்கலாம், கேப்டனாக யாரை போடலாம், வைஸ் கேப்டனாக யாரை போடலாம், இப்படிங்கிற விஷயங்களை வழக்கமாக நம்ம ப்ரிவியூவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். ஸோ பேசுவோம். எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸை இந்தியா ஜெயிப்பாங்களா, இங்கிலாந்து ஜெயிப்பாங்களா, அப்புறம் இந்த மேட்சோட பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு யார் வாங்குவாங்க அப்படிங்கிறதையும், அண்ட் இந்த மேட்ச்சை யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஜெனரல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 தூளில் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் நடக்க இருக்கக்கூடிய இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதல் T20 மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. பிரகானந்தா தூள்லாம் சொன்னீங்க. ஆமாம், தூள் தான் சொன்னேன். தூள் படம் காமெடி பாட்டு எல்லாமே யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுங்கள். எஸ்பெஷலி 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் அவங்களால மறக்கவே முடியாது. அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாதிரி செம்ம கமர்ஷியல் படம். ஸோ இப்போது T20 மேட்ச் வர நடக்க போது 5 T20 மேட்ச்சு, 3 ODI மேட்ச்சு, இங்கிலாந்து அண்ட் இந்தியா. ஒயிட் பாலோட தி பெஸ்ட் 2 டீம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பேஸ்ட் பால் வேறு அவங்க ஆடவும் போகிறாங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி சும்மா அடி தூள் பறக்க விட போகிறாங்க. அப்படிங்கிறதுனால தூள் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறேன். பிடிச்சிருக்குதா? அப்படி ஒரு பிடிச்சிருக்குதா? அப்படி ஒரு வேளை இந்த சீரீஸோட பேர் பிடிச்சிருக்குதா, தூள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் அடி தூள் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸோட பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், டாஸு தோத்தாலும் ஜெயிச்சாலும், ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் செகண்ட் பேட்டிங் எடுத்தாலும் என்னை பொறுத்தவரையும் ஸோ பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இங்கே நடந்த மேட்சஸோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுவும் எஸ்பெஷலி ஐபிஎல்லோட லாஸ்ட் 2 வருஷத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 200 அடிக்கிறாங்க, செகண்ட் இன்னிங்ஸில் 260 சேஸ் பண்ணி வின் பண்ணுறாங்க. 223 பத்தவே மாட்டேங்குது அப்படிங்கிற அளவுக்கு அடிக்கிறாங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் விளையாடவங்க 4 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாங்க, 1 விக்கெட் வித்தியாசத்தில் சேசிங்கில் வின் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெரிய பிரச்சனை கிடையாது. டீமோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். டீமோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸோ டாஸை வின் பண்ணுறது, வின் பண்ணாதது, ஃபஸ்ட் பேட்டிங் இருக்குது செகண்ட் பேட்டிங் இருக்குது, அது முடிவு பண்ணணும். பட் இங்கே சில பல விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்றேன். பிச் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இப்போ வின்டர் வேறு. ஸோ இந்த பனி பிரச்சனை மட்டும் கொஞ்சம் இருந்துக்கிட்டு இருக்கேன் கல்கட்டாவில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த பனியினால் ஸ்பின்னர்ஸ் மேபி லெஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த பக்கத்தில் யார் கை வைப்பாங்க? வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், பிஷ்ணோய் உட்கார வச்சுருவாங்க. அந்த பக்கத்தில் அவங்க ஆல்ரெடி ஸ்குவாட் சொல்லிட்டாங்க, ஆதில் ரஷீத் ஆடுறாரு, லியம் லிவிங்ஸ்டன் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு ஸ்பின்னரோட தான் வருவாங்க. இப்போ இந்தியா 2 ஸ்பின்னர் 3 ஸ்பின்னரோட போவாங்களா அப்படிங்கிற குழப்பத்தி நம்ம எங்கேருந்து ஆரம்பிப்போம். பிளேயிங் லெவனை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருங்க. அதுக்கு முன்னாடி கல்கட்டா பிச்சை கொத்தி விடுவாங்களா அப்படின்னா, கம்பீர் கேப்டனாக இருக்கும்போது கொத்தி விட்டாங்க, கோச்சாக இருக்கும்போது மென்டாராக இருக்கும்போது கேகேஆரில் கொத்தி விடலை, ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. இப்போது கொத்தி விடுவாங்களா? ஃப்ளாட்டாக இருக்க போதானா ஃப்ளாட்டாக தான் விடுவாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃப்ளாட் ட்ராக் தான் கொடுக்க போகிறாங்க. ஒரு பக்கம் பெருசு, இன்னொரு பக்கம் சின்னது, விட்டு அடின்னு அடித்து தூள் கிளப்பலாம் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில். ஸோ ரன்மழைக்கான பிச்சு தான் அவங்களும் ரெடி பண்ணுவாங்க. ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் பிசிசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேட்சஸ் வைக்கிறதும் வந்து நல்ல ஹை ஸ்கோர் வென்யூவையும் பொட்டி கிரவுண்ட்லேயே தான் மேட்சஸ் வைக்கிறாங்க. இந்தூர், ராஜ்கோட், நாக்பூர், டெல்லி, ஹைதராபாத், இப்போது கல்கட்டாக்கு வந்துருக்கிறாங்க. பிசிசியே செம்ம மாஸ்டர் மைண்டு. ஸோ ஃப்ளாட் ட்ராக் தான், அதுக்கேற்ற மாதிரி தான் ரெடியாகியும் வருவாங்க. பேஸ் பால் அன்கோ, இந்த பக்கம் ஸ்கை பால் அன்கோ. ஓகே, அண்ட் இந்த பக்கத்தில் சில ரெக்கார்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஐபிஎல் 2024 மொத்தம் 7 இன்னிங்ஸில் 4 இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 200+ அடிக்கப்பட்டு இருக்குது. 2023 7 இன்னிங்ஸில் 3 மேட்சஸ் 200+ அடிக்கப்பட்டிருக்குது. அதில் வந்து 149 அப்படிங்கிற ஸ்கோரை RR 13 ஓவரில் சேஸ் பண்ணியிருக்காங்க 2023 ஐபிஎல்லில். 2024 ஐபிஎல்லில் 223 RR இங்கே சேஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கேகேஆர் 222 அடிக்கும்போது RCB 1 ரன் வித்தியாசத்தில் இங்கே தோத்தாங்க. கேகேஆர் 261 அடித்தாங்க, பஞ்சாப் கிங்ஸ் 262 அடித்து சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. கேகேஆர் 208 அடித்தாங்க, SRH 204 ரன் அடித்து 4 ரன் வித்தியாசத்தில் தோத்தாங்க. ஸோ தோக்கிறது 200 மேலே அடித்தாலும் தோக்கிறதெல்லாம் 1 ரன் வித்தியாசத்தில், 4 ரன் வித்தியாசத்தில் தான் தோக்குறாங்க. 260 அடித்தாலும் இங்கே பத்த மாட்டேங்குது, 223 அடித்தாலும் பத்த மாட்டேங்குது. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் பேட்டர்ஸோட சொர்க்கபுரி, சந்தேகமே கிடையாது. பட் ஆனால் இது வந்து ஒரு சூசைட் பாயிண்ட் மாதிரி பவுலர்களுக்கு. வேறு என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்துன்னு பார்ப்போம். நம்ம பேசுகிறதுக்கு தப்பாக எதிர்மாறாக நடந்துன்னு வைங்களேன்.
கீழே வந்து எல்லோரும் அடி தூள்னு என்ன பண்ணிடுவீங்க. ஓகே, இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். வெதர் நான் பண்ணி இருக்கும் நான் நினைக்கிறேன், அதுதான் பெரிய பிரச்சனையாகவும் இருக்க போகுது. அடுத்ததான் உள்ளே வெளியே பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலாந்து அவங்க பிளேயிங் 11 சொல்லிட்டாங்க. ஜெனியூன் நல்லா இல்லை, அவங்க பிளேயிங் 11 எப்பவுமே சொல்லிடுவாங்க, முதல் நாளே சொல்லிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க பிளேயிங் 11 எந்த வித குழப்பமும் இல்லை. ஆக்சுவலாக நானும் அதை தான் எழுதி வச்சுருந்தேன். என் 11ல் ஜெமி ஸ்மித்து, கர்ஸு, மஹமூது இவங்கெல்லாம் இல்லை. ஸோ நான் டக்கெட் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரியும் 1-1 ஜாஸ் பட்லர், அதுக்கப்புறம் லியம் வில்சன், ப்ரூக்கு, பெத்தல், ஓவர்டன், அதுக்கப்புறம் அப்துல் ரஷீத், அட்கீசன், உட், ஆர்ச்சர் இவங்க தான் எழுதி வச்சுருந்தேன். அவங்களும் அந்த ஸ்குவாட் தான் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. பட் டீம் இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் குழப்பம். என்ன குழப்பம்னா மேலே உங்களுக்கு வந்து சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, அது வரைக்கும் குழப்பம் இல்லை. கீழே நீங்கள் வேணால் 6ஆவதா அக்சர் பட்டேலை கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கீழே போயிட்டீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ஆடுவார், முகமது ஷமி, ஹர்ஷ்தீப் சிங். ஸோ கீழே அந்த 3 பேர் ஆடுவாங்க. மீதி அந்த 2 பொசிஷன் இருக்குது, 7-8 யாரை ஆடுவாங்க, எப்படி ஆட வைக்கிறது? ரின்கோ சிங் ஒருவேளை ஸ்குவாடில் இருந்தால் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோ இல்லை எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பாலர் யாராவது ஒருத்தவங்களை வச்சு மட்டும்தான் ஆடவும் முடியும். இப்போ ரின்கோ சிங் இல்லைன்னு வைங்களேன், நீங்கள் வந்து வாஷிங்டன் சுந்தரையும் உங்களால் ஆட வைக்க முடியும், ஹர்ஷித் ராணாவையும் ஆட வைக்கவும் முடியும். ஹர்ஷித் ராணாவை பற்றி ஏங்க பேசுகிறேன்னா, ஹர்ஷித் ராணாவுக்கு இது வந்து ஹோம் கிரவுண்டு, வருண் சக்கரவர்த்திக்கு ஹோம் கிரவுண்டு. இப்போ ஹர்ஷித் ராணாவுக்கு இது ஹோம் கிரவுண்டாக ஐபிஎல் இருந்திருக்கு அப்படிங்கும்போது இப்போ 3 ஃபாஸ்ட் பாலரோடையும் 3 ஸ்பின்னரோடையும் போகலாம், அண்ட் ப்ளஸ் ஒரு ஆல்ரவுண்டரோடையும் போகலாம். ஷமி, ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ஹர்திக் பாண்டியா. பேட்டிங் டைலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமானா உங்களுக்கு தான் ஒரு 7 பேர் 8 பேர் பேட் பண்ணுற அளவுக்கு வருது. ஏன்னா 6ல் அக்சர் பட்டேல் வராருன்னா 8ல் வாஷிங்டன் சுந்தர் வருவார். அப்போ நிதிஷ்குமார் ரெட்டி அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஹர்திக் பாண்டியா இருக்காருங்கிறதுனால நிதிஷ்குமார் ரெட்டி கிட்ட போக மாட்டாங்க. பட் நிதிஷ்குமார் ரெட்டி 3 ஃபார்மெட்லேயும் நீங்கள் வந்து அவர் நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக பயன்படுத்தலாம். பட் ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு, செக் அவர் வைக்கிறாரு. ஸோ டெஸ்ட்டில் மட்டும் தான் அவருக்கு காம்படிஷன் கிடையாது. பட் இங்கே ஓடிஐ T20 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கிறாரு. இல்லை நான் குழம்புறேன், நீங்கள் உங்கள் 11 நீங்கள் சொல்லுங்களேன். நீங்கள் என்ன இப்படி 3 ஃபாஸ்ட்டு 3 ஸ்பின்னு ஒரு ஹர்திக் பாண்டியாவோட போவீங்களா, இல்லை 2 ஃபாஸ்ட்டு 2 ஸ்பின்னு ஒரு என்ன சொல்ல ஒரு ஹர்திக் பாண்டியாவோட போவீங்களா, திலக் வர்மாவையும் அபிஷேக் சர்மாவையும் கொஞ்சம் 2 ஓவர் தேவைப்பட்ட கை சுற்ற விடுவீங்களா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஹர்ஷித் ராணாவை உள்ளே ஆட வைப்பாங்க, ரின்கு சிங்கை பெஞ்ச் பண்ணிவிட்டு சுந்தரை கொண்டு வருவாங்க. ஏன்னா கம்பீர் வந்து சுந்தரை உள்ளே கொண்டு வந்ததுலேருந்து அவர் ட்ராப் பண்ணுறதுக்கு அவருக்கு எதுவும் மனசே வரமாட்டேங்குது. அப்போ சுந்தரை ஆட வைக்கணும்னு நினைக்கிறாங்க. சுந்தரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கிடைக்கிற ஒயிட் பால் ரெட் பால் சான்ஸ் நல்லாவும் பண்ணிகிட்டு இருக்காருங்கிறதுனால இங்கே நீ யாரை ட்ராப் பண்ண சொல்லுவீங்க? சுந்தரை ட்ராப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. என்னோட லெவலில் நான் ஹானஸ்ட்டாக சொல்லட்டுங்களா, நான் ரின்கு சிங்குக்கும் இடம் கொடுத்துருக்கிறேன், சுந்தருக்கும் இடம் கொடுத்துருக்கிறேன். நான் ஹர்ஷித் ராணாவை நான் ட்ராப் பண்ணுறேன். ஷமி, ஹர்ஷ்தீப் சிங்கு, அதுக்கப்புறம் எனக்கு ஹர்திக் பாண்டியா, இந்த 3 பேர் தான் என்னோடய ஃபாஸ்ட் பவுலர்ஸு. வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல். ஸோ ஒரு ஆஃப் ஸ்பின்னரு, ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரு, அப்புறம் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு. ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு, ஒரு சீமரு, ஒரு ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு மீடியம் பேசர். ஸோ இப்படி போகிறதுங்கிறது எனக்கு பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரின்கு சிங் வரும்போது எனக்கு கொஞ்சம் பேட்டிங் டெப்த் டைல் எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் கல்கட்டா ஈடன் கார்னர்ஸில் அது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? தெரியலங்க. ஆனால் நான் இந்த ஒரு 11ஓடவே போவேன். பார்ப்போம் எப்படி சூரியகுமார் யாதவ் முடிவு பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. தென் இது உள்ளே வெளியே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ அடுத்தது 2 டீமையும் பற்றி நம்ம பார்க்கும்பொழுது சரி இங்கே பாருங்கள், ஒரு 10-15 நாள் கேப்பு வேர்ல்டு கவாஸ்கர் ட்ரோஃபியில் இந்தியா அடி வாங்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாகவே ஒரு T20 சீரிஸ் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடி, ஓடி சீரிஸ்க்கு முன்னாடி எப்படி இருக்கிறாங்க இந்தியன் டீம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து சஞ்சு சாம்சன் விஜயசாரி ட்ரோஃபி ஆடலை. அவர் வந்து யூஏயில் ஷார்ஜாவில் போய்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. மற்ற இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே விஜயசாரி, சையத் முஸ்டாகில் ட்ரோஃபி கன்சிக்யூட்டிவாக ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷ்தீப் சிங், பிஷ்ணோய், வருண் சக்கரவர்த்தி எல்லாரும் அவங்க டொமஸ்டிக் கிரிக்கெட் இப்போ ரெகுலராக ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ரீசெண்டாக போட்ட சட்டங்களும் ஒரு காரணமாக தான் நான் பார்க்குறேன். ஒன்று, அதுக்கப்புறம் திலக் வர்மா சில முட்டை அடிச்சிருக்கிறாரு, ஸ்கை சில முட்டை அடிச்சிருக்கிறாரு. சூரியகுமார் யாதவ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் அதுக்கு முன்னாடியும் சரியாக ஆடல. ஆனால் சூரியகுமார் யாதவ் சில மாதங்களாக சரியாக ஆடுவதில்லை அப்படிங்கிற பிராது வந்திருக்குது. பிராது நம்மளும் வைக்கிறோம். பட் இருந்தாலும் சூரியகுமார் யாதவ் வந்து வந்துடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் இருக்குது. பட் இதுதான் சரியான இடம். 5 மேட்ச் வருது. இந்த 5 மேட்ச்சில் அடித்து எப்பா நான் கிளியராக இருக்கிறப்பான்னு காமிச்சா நல்லது. சூரியகுமார் யாதவ் இல்லை கேப்டன் இப்படி சொதப்படுது பின்னாடி ஒரு பிரச்சனை திரும்பவும் எழக்கூடும். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் நான் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். சஞ்சு சாம்சன் தாண்டி அபிஷேக் சர்மா ஹோமில் வராரு. 5 சீரீஸில் வந்து டெஃபினட்டாக 200 ஒரு 50 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சஞ்சு சாம்சன் கிட்ட இருந்து இங்கே ஆரம்பித்த அடி அப்படியே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போயிட்டு அங்கே அடி தூள்னு வந்து திரும்ப இங்கே வரும்பொழுது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பட் சஞ்சு சாம்சனுடைய ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருக்குது. இங்கிலாந்து எடுத்துக்கோங்களேன், பேட்டிங் டெப்த் ரொம்ப அதிகம். எல்லாரும் ஹிட்டர் கச்சா முச்சான்னு ஆடுவாங்க. அதுலேயும் கீழே உங்களுக்கு ஆர்ச்சர், உட்டு, அட்கீசன் வரைக்கும் அவங்களுக்கு பேட் பண்ணுவாங்க. ஏன்னா அட்கீசன் மறந்துடக்கூடாது, லார்ட்ஸில் ஒரு 100 அடித்தவர். ஓரளவு உட்டு கொஞ்சம் பேட்டை விட 50 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆர்ச்சர் சுற்றினா போகும். ஸோ பேட்டிங் டெப்த் அதிகமாக இருக்குது. பிஞ்ச் ஹிட்டர், ஹார்ட் ஹிட்டர், லெஃப்ட் ஹேண்டர், ரைட் ஹேண்டர்னு செம்ம கலவையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
எப்படி பார்த்தாலும் வந்து இந்த கூட்டம் மாதிரி அடிச்சு ஆடுற ஒரு கூட்டம். பிரெண்டன் மெக்கலம் சொன்னார், இங்கே பாருங்க நாங்கள் என்டர்டெயின் பண்ண வந்திருக்கிறோம், அதாவது ஃபுல் மஜா மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தார். இதில் ஆடினவங்க எல்லாரும் SA20, ILT20, BBL, சில பேர் வெஸ்ட் இண்டீஸ் வரைக்கும் ஆடிட்டு, சில பேர் நியூசிலாந்து வரைக்கும் ஆடிட்டு, சில பேர் ஸ்ரீலங்கா வரைக்கும் ஆடிட்டு அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஆர்ச்சருக்கு வுட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்ட்டு கரெக்டாக, அந்த அர்கீசனுக்குலாம் கரெக்டாக அந்த ரெஸ்ட் இருந்து நேஷனல் டியூட்டி முடிச்சிங்களா முடிஞ்சு போங்க. பட் மற்றவங்களாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறாங்க ILT20, SA20, ஈவன் அபுதாபி T10 கூட வந்து ஆடினாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னமும் அந்த ஒயிட் பால் பழக்கத்தில் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இந்தியாவை நிப்பாட்டமும் கூடும். என்னென்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க பவர் பிளேலே உங்களுக்கு. இந்தியா சைட்லேருந்து சுந்தர், அக்சர் பட்டேல் நியூ பால் ஆப்ரேட் பண்ணுவாங்க, அது சேலஞ்சாக இருக்கும். டகெட்டு, பெத்தல் இவங்கெல்லாம் 1 by 1 வர முடியும். இப்போ சுந்தருக்கு அது கொஞ்சம் ஈஸியான விஷயமாகவும் இருக்கும். அவர் இன்னொன்று சொல்லிக்கிறாருங்க, இப்போ இந்தியாவோட பேட்டிங் அட்டாக் பற்றி பேசிட்டேன். பவுலிங் அட்டாக்ல ஷமி திரும்ப வந்திருக்கிறார். ஆய் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஷமி புதுசாக வராரா அப்படின்னா, விஜயசாரி சையத் முஸ்டாக் ட்ரோஃபி, ரஞ்சி ட்ரோஃபி ஆடிட்டு வராரு. இடையில சின்ன பிரேக்கு. பட் இப்போ கொஞ்சம் நான் புதுசாக தான் அவரை பார்க்குறேன். இன்டர்நேஷ்னல் ப்ரெஷர், அந்த மேட்ச் இன்டென்சிட்டி அதுங்கிறது டிஃப்ரெண்ட். பட் இங்கே ஷமி எப்படி அந்த 4 ஓவர் வீச போகிறாரு. முதல் 2 ஓவர் ஒருவேளை அவர் அடி வாங்கிட்டாருன்னா டெஃபினட்டாக கையோட ஒரு கான்ஃபிடன்ட் உடையும். அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்க தோணும். ஸோ இந்த இடத்துல ஷமி எப்படி பண்ண போகிறாரு அப்படிங்கிற மட்டும் நான் ஒரு கேள்வி இருக்கேன். ஏன்னா ஷமி வர்சஸ் ஜாஸ் பட்லர் ஐ திங்க் ஒரு நல்ல ஒரு பேட்டில் இருக்கும் நான் நினைக்கிறேன். சால்ட்டுக்கு இது ஹோம் கிரவுண்டு. சால்ட் வர்சஸ் ஹர்தீப் சிங் அது இருக்குது. ஸோ பார்ப்போம். எனக்கு இந்த இவங்க அப்படின்னா இல்லை, இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது சால்ட்டோ டக்கெட்லாம் அடிச்சுக்கிட்டே இருப்பார். ஜாஸ் பட்லருக்கு இன்னோவேட்டிவான ஷாட்ஸ் இருக்குது, பெத்தல்கிட்ட இன்னோவேட்டிவான ஷாட்ஸ் இருக்குது. லியம் லிவிங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் 50-50, 60-40 இல்லை 50-50. அன்றைக்கி அவர் அடிக்காட்டியும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதுபோல் ஓவர்டனும் அப்படி தான். ப்ரூக்கு வந்து ஐபிஎல் ஆடி இருக்கிறாரு, ஆனால் அவர் நம்பர்ஸ் இல்லை, ஒரு 100 அடிச்சிருக்கிறாரு. பட் ப்ரூக்கோட இப்போதைய நிலமையில் அவர் பேட்டில் பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ ப்ரூக்கும் ஸ்பின்னர் நல்லா ஆடுவார். அங்கே இருக்கிறவங்க ஸ்பின்னர் நல்லாவும் ஆடுவாங்க. பார்ட் விக்கெட் கிடச்சா பூந்து விளையாடுறவங்களும் இருக்கிறாங்க. பட் பவுலிங்கில் ஆதில் ரஷீத் பெரிய ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஆதில் ரஷீத் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவுக்கு, லெஃப்ட் ஹேண்டர் திலக் வர்மாவுக்கு, சூரியகுமார் யாதவுக்கு, ஹர்திக் பாண்டியாவுக்கு விரிப்பாங்க. இன்னொன்று சஞ்சு சாம்சன் லெக் ஸ்பின்னர் அடிக்கவும் செஞ்சிருக்காரு, அவுட்டாகவும் ஆயிருக்காரு. அப்போ அதே போல் அபிஷேக் சர்மாவுக்கும். பட் ஆதில் ரஷீத் எவ்வளோக்கு ஏழியாக கொண்டு வர போகிறாங்க, மேலே உட்டும் ஆர்ச்சரும் எவ்வளோக்கு இந்தியாவுக்கு ப்ரெஷர் போடுறாங்க அப்படிங்கிறது தான் இருந்துகிட்டு இருக்குது. சோஃபார் சொல்கிறேன், ஷமி புதுசாக வந்திருக்காரு, ஷமியோட ஸ்டார்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும், இந்தியாவோட பிளேயிங் லெவல் அந்த காம்பினேஷன் இருக்குது எப்படி இருக்க போகுதுங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சில் சில பல விஷயங்கள் ஆல்மோஸ்ட் முடிவாகும். பார்ப்போம் இந்தியா ஜெயிக்கிறாங்களா இல்லை இங்கிலாந்து ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் சோஃபார் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 52% சான்ஸ் இருக்குது. 48% இங்கிலாந்து ஜெயிப்பாங்க. ஆனால் இங்கே ஒன்று தெரிவிச்சுக்கணும், நான் வந்து சொல்கிறதில்ல பனி. இப்போ இந்தியா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் போகாமல் ஹர்ஷித் ராணாவோட போகலான்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா பாருங்க, வருண் சக்கரவர்த்தி நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு. சுந்தர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஹர்தீப் சிங், ஷமி ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் ஆட வச்சு தான் ஆகணும். ஹர்திக் பாண்டியா உட்கார வைக்க முடியாது. அக்சர் பட்டேல் வைஸ் கேப்டனு. என்ன சொல்ல வரேன்னா பனி, அதனால் நீங்கள் வந்து ஹர்ஷித் ராணா உள்ளே ஆட வச்சு தான் ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. ஒரு 2 ஸ்பின்னரோட போதுங்கிற முடிவுக்கும் வரலாம். ஸோ பார்ப்போம். அந்த பனியும் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய தலைவலியாகவும் ரிசல்ட்டை தீர்மானிக்கிற ஒரு ஃபேக்டராக இருக்க போது நான் நினைக்கிறேன். தென் பார்ப்போம். அண்ட் வின்னிங் பர்சன்டேஜ் நான் சொல்லிட்டேன். உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த மேட்ச்சில் இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான். பேட்டர்ஸ் நல்லா ஒரு பெரிய டார்கெட் வச்சு கொடுத்தாங்கன்னா பவுலர்ஸால் கண்டெயின் பண்ணி போட்ட முடியும். பட் பார்ப்போம். அண்ட் ஓவரால் த்ரூ அவுட்டாக டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. பேட்டில் பால் பட்டுட்டு தான் இருக்குது, பவுலிங் போட்டுட்டு தான் இருக்காங்க. உடம்பு நெளிச்சு வச்சு இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாது. பட் ILT20, SA20, அபுதாபி T10 சொல்லிட்டு ஆடிட்டு வர, BBL ஆடிட்டு வர இங்கிலாந்து டீம் இந்த சப்கார்டினென்ட்டில் பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு கடைசியாக உங்களுக்கு தெரியும் சூரியகுமார் ஏதாவது ஃபஸ்ட் பாலில் 6 அடித்தது, அந்த லாக்டவுனில் வந்து இஷான் கிஷன்லாம் வந்தது, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். பட் எனக்கு லாக்டவுனுக்கு முன்னாடி இடையில மறந்துச்சு. பட் 2015-16 விராட் கோலி கேப்டன்சியில் சஹல்லாவ் 6-4 எடுப்பார். அப்போ தான் தோனி கேப்டன்சி விட்டு விராட் கோலி கேப்டனான அந்த சீரீஸு மறக்க முடியாத சீரீஸு. ஒரு 5 மேட்ச் T20 சீரீஸ் நல்லாயிருக்கும். பட் அதே மாதிரி இந்த சீரீஸ் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இந்த டூர் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடித்தூள்னு இருக்கணும். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கிலாந்தோட பவுலிங்கில் வந்து நான் ஆதில் ரஷீதை வந்து ஒரு முதுகெலும்பாக பார்த்தாலும் இதில் வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் அந்த உட்டோட பேஸ், ஆர்ச்சரோட பேஸ் தெரியும். பட் இன்கேஸ் இது ஒரு பொட்டி கிரவுண்டு, எவ்வளோ ஷார்ட் பால்களை பயன்படுத்த போகிறாங்க, அதை எப்படி பேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ண போகிறாங்கிறது ஒரு பக்கம். அப்படின்னா கஸ்தர் கீர்சன் வந்து கட்டர்ஸ் மாதிரி நியூ பால் ஸ்விங்லாம் பண்ணுவார். ஸோ அந்த நியூ பால் யார் போட போகிறாங்க அப்படிங்கிறதும். தென் ஆதில் ரஷீத் வரும்பொழுது எவ்வளோ விக்கெட்ஸ் இந்தியா விட்டு அண்ட் ஆதில் ரஷீத் எவ்வளோ அடிக்கணும் அப்படிங்கிறதும். ஸோ ஒன்று சொல்லட்டுங்களா, சிம்பிளி சொல்லட்டுங்களா, எனக்கு இங்கிலாந்தோட பேட்டிங்கில் இருக்கிறதா கொஞ்சம் டவுட். பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய டவுட்டே கிடையாது. பவுலிங் ஒரு கஸ்தர் கீர்சன், ஒரு ஜோஃப்ரா ஆர்ச்சர், உட் அண்ட் ஆதில் ரஷீத் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுல்ல. லியம் லிவிங்ஸ்டன் கொஞ்சம் கையை திருப்பி போடுவார், லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் மாற்றி போடுவார்.
பின்னாடி விக்கெட்டுக்கு பின்னாடி இருக்கிற சால்ட்டுக்கு விக்கெட் நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஸோ இங்கிலாந்து வின்னிங் பர்சன்டேஜ் நான் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து கம்மியாக கொடுத்துருக்கலாம். பட் சோஃபார் ஒரு மாதிரி எப்படி சொல்ல ரொம்ப எக்ஸைட்டிங் டீமாக இருக்கிறாங்க இங்கிலாந்து. அடுத்ததாக ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷன். அங்கே மேலே பேசாத விஷயத்தில் அங்கே வந்து நான் பேசுகிறேன். இதில் வந்து என்னோடய டீமில் அதுல் ரஷீத், அஷ்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி கான்ஃபிடண்ட்டாக இவங்களோடவே போகிறேன். ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், லியம் லிவிங்ஸ்டன். பேட்டிங்கில் திலக் வர்மா, விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர், சால்ட்டு, சஞ்சு சாம்சன். இவங்க தான் என்னோடய டீமு. சுருக்கமாக முடிச்சுட்டுனால ஃப்ளாட் ட்ராக்கு நிறைய பவுலர்ஸை பிக் பண்ணலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பியூர் பவுலர்ஸ்னு பார்க்கும்போது 2 ஸ்பின்னர் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை பிக் பண்ணியிருக்கிறேன். அது எந்தளவுக்கு சரியான முடிவுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு 2 டீமில் ஒரு ஸ்பின்னர் தேவை. அக்சர் பட்டேல் நான் ஒரு பேட்டர் மாதிரி தான் பார்த்து நான் பிக் பண்ணியிருக்கிறேன். நம்பர் 5ல் அவர் வருவார் வைஸ் கேப்டன். ஹர்திக் பாண்டியாவும் நான் அப்படி தான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வருவார் ஏன்னா ஹர்திக் பாண்டியா வந்து நம்பர் 5ல் வருவார், அக்சர் நம்பர் 6ல் வருவார். 2 பேரும் பவுலிங் போடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் நான் போகிறேன். எனக்கு மேலே சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, அபிஷேக் சர்மா, ஸ்கை. ஸோ ஸ்கையோட ரீசன்ட் ஃபார்ம் இருக்குது. ஆனால் ஸ்கையை இந்த மாதிரியான பிச்சரில் ஆட விடுவாங்கள மேலே இருக்கிறவங்க. திலக் வர்மா, சஞ்சு சாம்சன் அதெல்லாம் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி இடையில அவரை நான் பிக் பண்ணல. ஜாஸ் பட்லர், சால்ட் எனக்கு ஆர்ஆர் அந்த சால்ட் கனெக்ஷன், அதனால் நான் சால்ட் நான் பிக் பண்ணியிருக்கிறேன். ஜாஸ் பட்லர் எடுத்தோடனே எனக்கு ஜாஸ் பட்லர் விடணும்னு மனசு இல்லை, அதனால் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ளாட் ட்ராக்கு, அதிகமான பேட்டர்ஸ், அதிகமான ஆல்ரவுண்டர்ஸ், கொஞ்சம் கம்மியான பவுலர்ஸ் பிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் என்னோட சஜஷன்ஸ். அண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் பொறுத்த வரைக்கும் நான் வழக்கமாக ஃபஸ்ட்டு மேட்ச் நடக்குதுன்னா ஹர்திக் பாண்டியாவையும் ஜாஸ் பட்லரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் சொல்லுவேன். பட் ஒருவேளை ஹர்திக் பாண்டியாவை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு கேப்டனோ இல்லை வைஸ் கேப்டனாக, ஹர்திக் பாண்டியா நான் வைஸ் கேப்டனாக போடுவேன், இல்லை கேப்டனாக போடுவேன். பட் கேப்டன் இன்னொரு கேப்டனுங்கிறது நீங்கள் வேறு யாரை வேணாலும் நீங்கள் கேப்டன் வேணாலும் போட்டுக்கோங்க. பட் நான் பட்லரை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? அதே நேரத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன், பெத்தல்லாம் இருக்கிறாரு. பெத்தலும் ஒரு மாதிரி இன்னோவேட்டிவான ஷாட்ஸ்லாம் ஆடுவார். இங்கே சூரியகுமார் யாதவ் மாதிரி ஆடக்கூடிய சில பல பேட்டர்ஸ் உள்ளே இருக்கிறாங்க இங்கிலாந்து சைட்லேருந்து. ஸோ எப்படி அடக்க போகிறாரு, எப்படி ஆள போகிறாருங்கிறது தான் சூரியகுமார் யாதவுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச். ஃப்ளாட் ட்ராக்கு, ரன் மழையா கொல்கட்டாவில் அப்படிங்கிறதா பெரிய கேள்வி. யார் ஜெயிக்க போகிறாங்க, என்ன மாதிரியான ஸ்கிரிப்டுங்க இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு. சீரியஸ் ஆரம்பிச்சிச்சுல, ஸோ வரும் பாருங்கள், நிறையா இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை. மறக்காமல் பாருங்கள், யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.